தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் மத வழிபாட்டுடன் தங்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்தோடு ஒரு தரப்பில் இருக்கும் உறுப்பினர்கள் மற்றொரு தரப்பிற்கு ஆதரவு தெரிவித்து கட்சி தாவும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் அதிகரித்துள்ள நிலையில் அது தொடர்பான கருத்து கணிப்புகளும் வெளிவர ஆரம்பித்துள்ளன. இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம், அடுத்த ஜனாதிபதி யார் என்பது தொடர்பில் விரிவாகவும் ஆராயப்பட்டு வருகின்றது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாக்காளர் ஒருவர் செலவிடக்கூடிய வரம்பையும் மீறி அதிக தொகையை செலவிட்டதாக தெரிய வருமாயின் அவர் ஜனாதிபதியானாலும் அவரின் பதவியை ரத்து செய்ய சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோ வெள்ளை பச்சை அரிசி 200 ரூபாவாகவும், 1 கிலோ உருளைக்கிழங்கு 215 ரூபாவாகவும், 1 கிலோ வெள்ளை சீனி 247 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ பருப்பு 278 ரூபாவாகவும், 1 கிலோ கடலை 441 ரூபாவாகவும், 1 கிலோ காய்ந்த மிளகாய் 785 ரூபாவாகவும், 1 கிலோ சிவப்பு கவுப்பி 90 ரூபாவாகவும், 1 கிலோ பாசிப்பயிறு 92 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 2025ஆம் ஆண்டு முதல் 25,000 ரூபாவால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசின் குறித்த முடிவானது ஜனாதிபதி தேர்தலில் அரசு ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை சுயாதீன கண்காணிப்பாளர்கள் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 25,000 ரூபாவை வழங்குவதுடன் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து அவர்களின் சம்பளத்தில் 24% அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வாகல்கட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிவெவ பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வாகல்கட போலீசார் தெரிவித்துள்ளனர். கெபிதி கொள்ளேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய திருமணமான இளைஞனே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது வீதியின் குறுக்கே எருமை மாடு ஒன்று மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது கன்றை வயிற்றில் சுமந்திருந்த எருமை மாடும் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த நிமேஷ் ருக்ஷான் ரத்சனவின் மனைவி கர்ப்பமாக இருப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகல்கட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் அடுத்த 24 மணித்தியாலத்தில் அப்பழுத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட சிவப்பு வானிலை எச்சரிக்கை இன்று பிற்பகல் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இலங்கை அண்மித்த தாழ் வளிமண்டலத்தில் காணப்படும் குழப்பநிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பிரதேசங்களில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையம், திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாவை அரசாங்கம் வழங்க எதிர்பார்த்துள்ளது. மட்டக்களப்பு வாகரை பகுதியில் உள்ள வீடொன்றில் நித்திரையில் இருந்த 5 வயது சிறுவனை கடத்த முற்பட்ட நபரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. வாகரை 5ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 5 வயதுடைய மோகன் கீர்த்தி என்ற குழந்தை நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் தனது தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்துள்ளது. இதன்போது குழந்தையின் தந்தை சமையலறையில் இருந்து குழந்தைக்கு பால் போத்தல் எடுத்து வந்த போது நித்திரையில் இருந்த குழந்தை காணாமல் போயுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு குழந்தையை தேடிய போது குழந்தையை கடத்திய நபர் காட்டு பகுதிக்கு கொண்டு கண்ட மக்கள் காட்டை சுற்றி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குழந்தையை காட்டில் விட்டுவிட்டு குறித்த நபர் ஒளிந்திருந்த வேளை பொதுமக்கள் குழந்தையை மீட்டு அந்த நபரை மடக்கி பிடித்து நயப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இரத்தினபுரியில் நகைக்கடையொன்றில் போலி நாணயத்தாள்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நகைக்கடையொன்றுக்கு தங்க நகையை கொள்வனவு செய்வதற்காக 102,500 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் பதுளை சோனாதோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் காணப்பட்ட 5000 ரூபாய் நோட்டுகள் கட்டுப்பட்டு இருந்ததால் சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய காசா பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் போலியோ நோயுடன் குழந்தையொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தாத 10 மாத குழந்தைக்கு இவ்வாறு போலியோ உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. போலியோ வைரஸ் பெரும்பாலும் கழிவு நீர் மற்றும் அசுத்தமான நீர் மூலம் பரவுகின்றது. இந்த நோயின் தாக்கம் அதிகரித்தால் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நோய் பெரும்பாலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையே பெரிதும் பாதிக்கின்றது. இலங்கையருக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் 14,248 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,452 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 16 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு வெள்ளவத்தையில் கொலை குற்றச்சாட்டின் பேரில் கடையொன்றின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றிய நபரை கொலை செய்த குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள தையல் நிலையம் ஒன்றில் பணியாற்றிய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புசலாவே எல்போட தோட்ட பகுதியைச் சேர்ந்த 42 வயதான தையல் நிலைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் நாவலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரே உயிரிழந்தவர் ஆவார். சந்தேக நபர் கல்கிச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறித்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரின் சில கட்டிடங்களின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரசபை சந்தை கடை தொகுதியின் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றுள்ளன. அத்துடன் KA பாய்ஸ் ஞாபகார்த்த மண்டபத்தின் கூரைகள் மற்றும் புத்தளம் நூலகத்தின் கூரைகள் ஆகியன காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விலத்தவ பகுதியில் 65 வயதுடைய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலாபம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பிங்கிரிய மூகலன்கேன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் விலத்தவ வீதியின் ஓரத்தில் சடலமாக கிடந்ததாக அவரது மகள் வாக்குமூலம் அளித்துள்ளார். மகளின் கணவர் உயிரிழந்த பெண்ணை தேடிச் சென்ற போது நபரொருவர் பெண்ணொருவரை தூக்கி செல்வதை பார்த்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வெளிச்சத்தில் குறித்த நபரை இனங்கண்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி செயல்பட்ட போலீசார் நேற்று சந்தேக நபரை கைது செய்து சிலாபம் போலீசில் ஆஜர்படுத்தினர். கைதான சந்தேக நபர் வீரபகுன பிங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.